சரி, ஏய்க்கு இப்படியே உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை, சரி என்கிட்ட இருந்தேன் நான் கொடுக்குறேன். பிரியா தானே இருக்கா, அப்புறம் என்ன? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நந்தினி. அவள் ஏன் தங்கச்சி முன்னாடியே இப்போ உங்களுக்கு தங்கச்சி நாளைக்கு நான் என்ன செய்ய? எனக்கு தங்கச்சி இல்லைல்ல. பெரு வாய் நோண்டுக்க. நான் உங்களை என்ன பண்ணேன்? மாடியில் தானே இருக்கேன், இப்போ என்ன செஞ்சேன்? அதைத்தான் நானும் சொல்லுதேன். நம்ம ரூம் இல்லை இது, நம்ம இவ்வளோ தூரம் 2 பேர் இருந்தோம், ஆனால் ஒன்றும் இல்லை. இப்போ அவள் இருக்கல்ல, நான் கொடுக்குறேன். முடியாது. நந்தினி, அவள் மாப்பிள்ளை தேடு வேலை தர மாட்டலா? இப்படி இருந்தேன்னா அதெல்லாம் தேட மாட்டான். தோட மட்டும் நான் கூட நறுக்கணும் வச்சிருவேன் பார்த்துக்க. ஏன் தங்கச்சி தேட மாட்டா. இப்போ நீ ஏக்கு தேடுத? தேடாமல் இருக்க வேண்டியதுதானே? மைனி கோணம் என்னென்னு கரெக்டாக காட்டுதடி. நான் என்ன அவளுக்கு எதுவும் செய்யாதீங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னேன்? உனக்கு கொஞ்சம் கூட கூரே இல்லை போ. நீங்களாம் கூட இருக்கணும் என்ன எப்போதும். ஏன் தங்கச்சி மட்டும் வருத்தப்படணும். உங்கள் தங்கச்சி தானே முடிவெடுத்து அனுப்பிவிட்ருக்கா, நான் என்ன செய்யாதுக்கு? எங்கள் அண்ணன் இருன்னா தான் இருப்பானே, இவ தானே போவாங்கண்ணா. சரி, நீ சொன்னவங்க அண்ணன் 2 பேரும் கேட்பான்னு வரலாம். கேட்பாங்க. சரி, அப்போ ஏன் தங்கச்சி நான் கேட்கணும்ல? கேளுங்க, உங்களை ஏன் கேட்காண்டானு. சரி, மாற்றி பேசுனேன் மண்டலில் 4 கூட நறுக்குன்னு வச்சுருவேன். என்ன என்ன பிரியா, உனக்கு கேட்கேன் பதில் சொல்லு. என்ன கேளு. நீனும் உன் மைனி எக்ஸாம் போயிட்டு வரீங்களா? நான் வேலைக்கு போகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்ட்டை கேட்டுக்க. அதான் நீ கூட போகிறல, 2 பேரும் போறியல்ல, அப்புறம் என்ன? இவ தானே சொன்னா உன் மாப்பிள்ளைட்ட ஃபோன் பண்ணி பிரியாவை வர சொல்லுங்க அப்படின்ட்டு. போயிட்டு வந்துடுவீங்களா? நீ சொல்லு. சரி, நான் வேலைக்கு லீவ் தானே எடுத்திருக்கேன், போய் வேலையை பாரு. சரி, நான் கிளம்பட்டா? சரிண்ணா. என்ன அரை மணி நேரம் கிளம்பட்டா? எங்கே? இப்போ தானே கேட்டேன். புரியட்ட வேலைக்கு போகிறேன். நீங்கள் 2 பேரும் எக்ஸாமுக்கு போங்க. எனக்கு நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன், வீட்டில் உட்காருவேன். எதுக்கு? நீங்கள் கூப்பிட்டு போனால் தான் நான் போவேன், இல்லைன்னா இருப்பேன். இப்போ வாய்க்குள்ளேயே வக்கனையே பேசுனேன். நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் கேட்பான்ட்டு. நீ சொன்னவங்க அண்ணன் 2 பேரும் கேட்கணுன்னா, ஆனால் நாங்கள் என் தங்கச்சி சொன்னால் கேட்கக்கூடாது. ஒன்று கூட பார்த்துக்கா. 4 கூட நறுக்கணும் மண்டியில் வைக்கிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ராட்டை கூப்பிட்டு போங்க. அடிச்சு போடுவேன். இப்போ தானே போவேன்டானே. சும்மா வேலையே இருக்க முடியுமா? உடனே யாரும் இருக்குச்சுண்ணா எந்திரிச்சு நட போ. புக் எடுத்துருவா, அப்படியே புக் எடுத்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டே படி. வா மைஸு, இவ்வளோ தூரம் என்ன பண்ணா? காலையில் வந்தேன்டி. கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்துச்சு மாமா, அதான் எழுதிட்டு இருந்தேன். வந்தோடனே அவன் பார்க்கலான்னு பார்த்தேன். அம்மா தூங்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் சொல்லிட்டா. எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலேஜ் எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. சரி உட்காரு. மைனி, என்ன எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனியா? நல்லா எழுதியிருக்கேன்டா. கீழே உட்காரு. மகேஷ் இருக்கார்ல, அவனும் இருக்காம்ல. இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அவனுக்கு. சரி. மைனி என்னாச்சு, படுத்துட்டியா? ஒன்றும் இல்லைடா, சாயந்தரம் உங்கள் அண்ணன் பண்ண வேலை ஓடி வர மாதிரி வச்சுட்டு அது எனக்கு கொஞ்சம் குறுக்கும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இவ்வளோ தூரம் மாமா பார்க்க மடியில் இருந்தேன்னா, மாமா பின்னாடியே இருந்துச்சு, அதனால் குறுக்கு வலி தெரில. அதான் கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சாஞ்சிருக்கேன். மைனி அப்போ போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இருக்கட்டும்டா, வெளியில் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு தான் இதில் இருந்தோம். குறுக்கு ஒன்று தடவி விடட்டா? வேண்டாம் பிரியா, இருக்கட்டும். கொஞ்சம் படுத்து வந்தால் சரியாயிடும். ரொம்ப வலிக்கா? வெளியே ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருவோம் பா. இவ்வளோ தெரில, இப்போ வலிக்கு கொஞ்சம் படுத்து சரியாக வந்துடும். வா ரூமுக்கு வா, படுவா, கொஞ்சம் தடவி விடுவா வா. வேண்டாம், இங்கேயே வெளியே நல்லா காத்தடிக்கலாம், இதில் இருப்போம். வர போங்க, அதை எப்படி சாஞ்சிருக்காங்களா? இப்போ எந்திரி ஒழுங்க பாரு. நான் அவ்வளோதான். உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க மாமா. நந்தினி, ரொம்ப வலிக்குன்னா சொல்லு, எப்பவுமே கூட்டு போகிறேன், ஒரு ஊசி போட்டுருவோம். அப்புறம் நைட்டு வலிக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காத. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன். ஏன்னா ஃபோன் அடிச்சுன்னா நான் அண்ணனே நிப்பாட்டி வச்சுருப்போம்ல, நீ வாரன்ட்டு நான் திருப்பி கூப்பிட்டு வந்துருப்போம்ல. நீ சொன்னா எதையாவது சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடும். நான் வந்தால் தான் சரியாக வரும். ஃபோன் அடிக்க வேண்டியதானே? உனக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். இந்நாள் வரைக்கும் அந்த வேலை தானே பார்த்துட்ருக்கேன். அப்புறம் என்ன மயக்கிற வேலை தான் உனக்கு க்ளீனாக பார்க்க தெரியுமா? நான் எவ்வளோ டென்ஷனில் ஓடி வந்திருக்கேன் பற்றி அவங்க அண்ணனுக்கு கொழுப்பு தானே. அப்போ மயக்கிட்ட அழைக்கலாம், நான் இத்தனை பேர் மயக்கிட்ட அழைங்க. வேறு நான் ஒருத்தர் முன்னாடி அலையுது காணாத உனக்கு. அப்புறம் ஏங்க அப்படி சொல்லிட்டு அப்பா பார்த்தாலும் மயக்குது. அப்படி உங்கள் அப்பா உடனே சொல்கிறத விட என்னையே சொல்லிட்டு இருக்காரு பற்றியா? என் பிள்ளைய மயக்கிட்டேன்னு நீ தாண்டி என்னையே மயக்கி வச்சுருக்க. உங்களுக்கும் வேலை இல்லை, உங்கள் மாமாவுக்கு வேலை இல்லை. என்னையே விடுங்கப்பா. ஏன்னா மைனிக்கு விலக போடலையா? அவன் மைண்ட்டை கேட்பா. ஏன்ட்ட கேட்டேன்னா இப்போ நான் எதாட்டு சொன்னேன்னா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவான். ஏன் மைனி என்னாச்சு? ஏண்ணா போடலையா அவளுக்கு? அவள்கிட்ட சொல்ல முடியல பிரியா. கிராண்டாக பண்ணுவோன்னா கேட்க மாட்டேக்கா. நான் என்ன செய்ய? இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். அம்மா சொல்லிச்சு செம்மையாக குழந்த பிறக்கட்டியா எல்லோரும் இருப்போம்லாம் 9 கணக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன தான் மைண்டில் வச்சுருக்கான்னு தெரில. என்னடி மைனிக்கு 7 போட்டாச்சுலாம், உடம்பு போடலாம். அதுதான் சொல்லுதேன் போடுங்க அப்படின்ட்டு. அங்கேயே அத்தை சாமி மைனி எல்லாம் இருக்காவலாம். பவிட்டேன் முன்னே எடுத்துகிட்டு போட்டு வரேன், இங்கே ஒன்றை போடுறது அக்காட்டையும் போடுறதுன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்க உங்கள் அண்ணே. எல்லோரும் தாண்டி போடணும். ஆனால் மைனிக்கு இப்போ டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்கல்ல, எப்போன்னு தெரிலலாம்.
எனக்கு வேண்டாண்டி வீட்டுடி அதை பற்றி பேசாத. எதுக்கு இப்போ அப்படி சொல்லுத? மைனி ஏன் மைனி வளையல் போட்டாண்டாங்க? வேண்டாண்டா விடு, பேர சொல்கிறேன். சரி மைனி. என்கிட்ட சொல்ல மாட்டேன், உன் குழந்தைகிட்ட சீக்கிரட்டா? சும்மா சொன்னேன்ப்பா, விடுங்க. அப்படி சொன்னால் தான் அமைதியாக இருப்பேன், இல்லைன்னா சொல்லுங்க மேனி சொல்லிட்டே இருப்பான். சரி இல்லை வளகா பற்றி யாரும் பேசாதீங்க. விட்டுருங்க, அவன் இப்போ தான் சொல்லுதான்னு பார்ப்போம். மாமா நீங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையா? வரும்போது ஒன்றும் வாங்கிட்டு வரல. பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம், ஃப்ரிட்ஜில் இருக்கலாம். ஏன் மாமா நீங்கள் காரி தான் வாங்கிட்டு வரலையா? வேணுமா? சொல்லியிருக்கலாம்ல. அம்மாட்ட சொன்னேன் மாமா வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி போயிட்டு போட்டு விடு. அப்படி எல்லாம் நான் அம்மாட்ட கொடுத்து விடுதா வரும்போது என்ன? சரி மாமா. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு கிளம்பிடுவீங்களா? மைனி கேட்டு தான் கேட்கணும், அவள் என்ன சொல்லுன்னு சொல்லி. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்க செய்தியா? என்கிட்ட கேட்க சொல்லுதியா? இப்போ எல்லாம் நீ எடுக்கிறது தானே முடியும். எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் போமா? எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் போகண்டா. ஏன் கேட்க? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஹலோ ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்கள். என்னடா ஊர் போய்க்காம? ஆமாம் சார், எக்ஸாம் போட்டிருந்தேன். முடிஞ்சப்பட்டு தான் வருவியா? இருக்க சொல்லிட்டேன் சார், அதுதான் இருக்கேன். சரிடா, எத்தனை நாள்? இன்னொரு 3 எக்ஸாம் இருக்குது சார். என்ன அர்ஜென்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குடா. எப்போ சார்? 1 வீக் டைம்டா. அங்கேருந்து முடிச்சிடலாமா எப்படி? சரி சார், மெயில் போட்டுவிடுங்க, நான் பார்க்கேன். ஒர்க் பண்ணிடுவியாடா இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கியா? போட்டு விடுங்க சார், பண்ணுறேன். முடிச்சுட்டு அவனுக்கு மெயில் பண்ணி விடுதேன், அவனை ஃபைல் பண்ணி தந்துடுவாங்க. சரிடா, ஓகே. ஓகே சார். சரி வைக்கிட்டடா. சரி சார், வைங்க. யார் மாமா? பாஸ். என்னவா? பாஸ் ஏக்கடி கால் பண்ணுவாங்க. வேலையாக தான், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சு கொடுக்கணும். ஏந்திரி, நீ பேசிகிட்டு இருக்கியா? நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். இல்லை அப்படியே போயிட்டு வரேன். பிறகு பாருங்களேன். சரி. மாமா மாமாக்கு எப்போ குழந்தை பார்க்கணும்? இந்த மாதம் எப்படியும் குட்டி பாப்பாவா குட்டி பையனோட வெளியே வந்துடுவாங்க. அப்போ அத்தை அங்கே தான் இருக்குமா? நாங்கள் எப்படி பார்க்க? நாங்கள் எப்படி விளையாட? லீவு கிடச்சா வந்து பார்த்துருவாங்க, இல்லைன்னா அம்மாட்ட கேட்கேன்னா கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாமாவை கூப்பிட்டு சொல்லுதேன். மாமா பிறந்த ஒன்று இந்த பிள்ளைகள் இருக்குல்ல மாமா, நல்லா இருக்கும் மாமா. காலுக்கு எல்லாம் சின்னதாக இருக்கும், நல்லா இருக்கும் பிடிச்சி விளையாட. நல்ல ரோஸ் கலரில் இருக்கும். என் வயசு ரொம்ப ஆசையாக இருக்கா குட்டி பிள்ளைகளோட விளையாட. ஆமாம் மாமா, பின்ன இவங்களே விளையாட முடியுமா? பேய்க்கு என்ன இப்படி சொல்லுக்க? நான் உன்னை எதிர்த்து சொன்னேன்னா? அண்ணாட்ட தானே பேசுகிறேன், அண்ணாட்ட பேசுகிறேன். மாமா நீங்கள் சாமி அத்தை இங்கேயே வச்சிருக்கலாம்ல மாமா. வச்சிருக்கலாம், உங்கள் அத்தை ஒழுங்கு டேப்லெட் சாப்பிட மாட்டாங்கல்லாம். டேப்லெட் சாப்பிட்டா தான் குட்டி பையன் குட்டி பாப்பா நல்லா இருப்பாங்க. எங்கள் அத்தைக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் மாமா இருந்தால் தான் ஒழுங்காக சாப்பிட்டாங்க. அத்தை அவங்க குட்டி போயாச்சு, ஒழுங்காக சாப்பிட்ருக்காங்கல்ல. இப்போ மாமா அப்போ நந்தினி எத்தையாட்டி இங்கே வைக்கலாம்ல? அவங்களுக்காச்சும் இங்கே குழந்தை வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம்ல. வச்சுக்கிறியா? நந்தினி அத்தை எங்கேயே பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேன், அத்தை மாத்தா சாப்பிடுவாங்கல்ல, இங்கே இருக்கட்டும். குழந்தை பிறந்தா குட்டி பிள்ளைலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாமா. இந்த அத்தை தானே ரொம்ப க்ளீனாக சாப்பிட்ருவா. மாத்திரேன் நான் தான் சாப்பிட தானே, அப்புறம் என்ன? மகேஷ் ஆசைப்படுறதால இங்கே இருக்கியா? ஏன் மாமா? ஆசைப்பட்டு கேட்கல. நீரே உடனே வெட்டிடுவாங்க. சரி இருக்கேன். இங்கே இருக்கியா? அதான் சொல்லிட்டேல்ல, மருமவ ஆசைப்படுதானே, இருக்கேன். மகேஷ் உங்கள் அத்தை இருக்குங்க, பார்த்துக்க. அப்படி அத்தை இருக்குன்ட்டாங்களா? அத்தை உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்களா மாமா? நீ கேட்கலாம், அதான் அவன் இருக்கேங்க. அத்தை இப்போ குழந்தை பிறக்காதுல்ல, இன்னும் 2 மாதம் இருக்குல்ல. அப்போ இப்போ அத்தையை நான் கூப்பிட்டு போகிறேன். வளவா போட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு போகிறேன்னா அத்தை இருக்குமா? இருப்பா. நீங்களே பதில் சொல்கிறீங்கள? ஆசைப்படுதெல்லாம். சரிப்பா. நீ என்னடி ஆகுது? காஃபி தரணும்னு ஐடியா இல்லையா? நான் அப்போ தான் குடிச்சில்ல, அப்புறம் என்ன கப்பாடு தந்துடலாம். எத்தனை தான் குடிக்கணும்? அதெல்லாம் கிடையாது, இனிமேல் நாளைக்கு தான். இது ஒன்றால் தலைவலிடி, அதான் அக்கா காஃபி போடுதானே, கொஞ்சம் டென்ஷன் குறைக்கேன். குறைச்சாச்சுல, போதும் இனிமேல் வேண்டாம் நாளைக்கு. காப்பிக்கு என்ன பாடுபடுத்துகிறப்பா? கூலிக்கம்மா மாதிரியே ஹாஸ்பிட்டல் போய்ட்டும். வேண்டாம், பிறகு கொஞ்சம் தடை விடுங்க போதும். வயசு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்க மாமா. சரி. மாமா டூருக்கு போகலான்னு சொல்கிறாங்க, போவா? டூருக்கா? எங்கே? கேரளாக்கு. எத்தனை நாள்? 3 நாள். என்னைக்கு சொன்னாங்க? நேற்று தான். அப்பாடு சொன்னியா?
அப்பாட்ட சொன்னேன், அப்பா ஒன்றும் சொல்லலை. ஒன்றுமே சொல்லலை இல்லை போகிறதுக்கு ஒன்றும் சொல்லலையா? இல்லை ஒன்றுமே சொல்லலை. அம்மாட தானே, அம்மா தம்பிகிட்ட கேட்டு சொல்லுறேன்னா. அக்கா என்கிட்ட ஒன்றுமே சொல்ல. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸா? ஆமாம் உங்கள் கிளாஸ் மட்டும் தானா? ஆமாம், நாங்கள் மட்டும்தான். எல்லாருமே போகிறாங்க கிளாஸில்? ஆமாம் எல்லாருமே தான். சரி பிற சொல்கிறேண்ணே. ம் சரி மாமா. மைனி மைனி குழந்தை கொடுத்தா என்னன்னு கேளுங்க. என்னடா சொல்லு. மைனி எப்படி எனக்கு கேளுங்க மைனி. நான் இப்போ கேட்டேன்னா யாரையுமே போட மாட்டான். மைனி எனக்கு பிறவை கேளுங்க மைனி, ரொம்ப பண்ணுது. நான் இப்போ அண்ணாடி சொல்கிறேன், இன்னும் நீங்கள் பிறவு ஓகே வாங்கிடுங்கண்ணே. நீயே கேளண்டா, மகேஷ் கேட்கலாம். மைனி ப்ளீஸ் மைனி, இப்போ எல்லாரோட கேட்டேன்னா யாரையுமே போட மாட்டான். ஏன்டா ஒரு பிள்ளையே தைரியமாக கேட்க, உனக்கு என்னடா கேளேன், உங்கள் அண்ணன் தானே. என்ன மைனி? சரி மகேஷ்க்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் சரியா? ஓகே. என்னடா உனக்கு கிடையாதா? எனக்கும் உண்டுண்ணா, ஆனால் நான் எப்படி சொல்லன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீனே சொல்லுண்ணா. சரி இப்போ சொல்லுதேன். என்ன ரெக்கமெண்டேஷனுக்கு ஆரம்பிச்சது போல் தெரியுதுல, பிற என்ன கேள்வி? சரின்னு சொல்லுங்கள். அவனுக்கு சரின்னு சொன்னா மகேஷ்க்கும் சரின்னு சொல்லணும். யோசிச்சு பதில் சொல்கிறேன். மகேஷ் எங்கெல்லாம் போறியோன்னு கேட்டு பிற சொல்லு அத்தட்ட. சௌமியா அத்தா சொல்லுங்க அத்தா, எதுவும் செய்யணுமா? எதுவும் செய்யாண்டாமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தா, எது வேணாலும் சொல்லத்துட்ட, மறைக்காத. வேறு வலிக்கா அத்தா? சொல்லுமா, என்ன சொல்லு அத்தா. எனக்கு இந்த ஒரு மாதிரி பாடுதுத்தா. இந்த வலிக்குன்னு சொன்னால ஹாஸ்பிட்டல் போகும்போது அதே மாதிரி லேசாக வலிக்கா வச்சுட்டா இருக்க சொல்லாம. இல்லைத்தா, அது அன்னைக்கு லேசாக தானே, அதே மாதிரி தானே வலிக்கு. அது ஒன்றும் இருக்காது அத்தா. தண்ணியா படுதா? ஆ ம் ஆமாத்தா. சௌமியா வச்சுக்கிட்டா இருக்க நீ, இவ்வளோ நேரம் சொல்லாம நான் வந்து கேட்கணுமா? வா வா ஆஸ்பத்திரி போ. பவி, ஏ பவி, ஏத்தா எங்கத்தா வர இதோ. வா வா சீக்கிரம் வா, ஃபோன் எடுத்துட்டு வா. என்னத்தா என்னாச்சு? தம்பிகளுக்கு ஃபோன் அடி வர சொல்லு. சௌமியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், சீக்கிரம் வர சொல்லு. என்னாச்சுத்தா அக்காவுக்கு? ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அவளுக்கு வயிறு வலிக்காம தெரியாமல் சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கா. தண்ணி கூட உடஞ்சிட்டுமா. ஃபோன் அடி பவி, வர சொல்ல ஒன்று வேண்டியது. சரி தப்பா வர சொல்ல. சொல்லு பவி. மச்சான் அக்காவுக்கு வயிறு வலிக்காது சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், சீக்கிரம் வாங்க. வயிறு வலிக்காமா? இன்னும் வரேன் மச்சான் சீக்கிரம் வாங்க மச்சான். சரி இப்போ வந்துடுறேன். என்னடா சொல்லு. அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போண்டா. என்னாச்சுடா? அவனுக்கு வயிறு வலிக்கான், வா. சரி வா வா. பவி ட்ரால ஃபைல் இருக்கு, எடுத்துட்டியா? சரி மச்சான் தரேன். சரி வா சௌமியா தூக்குதான் வா. வேண்டாம். வேண்டாம்மா எதுக்கு? சௌமியா தூக்கிட்டு வா, நீ நடந்து வந்துக்கிட்ட மாட்டே வா. அத்தை ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணும் தான். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட முடியாது, வா நீ தூக்கு தம்பி அவளை. சௌமியா என்னாச்சு? வா தூக்குதேன். சௌமியா என்னாச்சுமா? எதுக்குமே வர மாட்டேக்கா, என்னாச்சு? சௌமியா தம்பி தூக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சௌமியா கோவப்படுத்தாத, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கு, அதான் வயிறு வலிக்குது. அப்புறம் அப்படியே வலி குறையுது, மறுபடி வலிக்கு, எந்திக்க முடியல. தூக்கிட்டு தானே ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் உட்காந்துட்டு வரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? என்னாச்சு? தம்பி நீ தூக்கு தம்பி, அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ தூக்கு. தண்ணி கூட எப்போ உடஞ்சுன்னே தெரில, ஒரு மாதிரி இருந்தா என்னன்னு வந்து கேட்க அப்போ தான் சொல்லுதா. தூக்கு, எப்போ உடஞ்சதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டு வச்சுக்கிறோம். அது ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும், அதுக்கு தான் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு தானா? வா போய் டோர் லாக் பண்ணிட்டு வா. தம்பி இப்போ வரவேதான் எடுக்கலாமா? இங்கே ஒன்றும் எடுக்காண்டாம்மா, வாங்க நீங்கள் அங்கே எல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க. சரியா, சரி வா. சரிடா மெல்ல பார்த்து வா. சௌமியா வலிக்குதாம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கா, இப்போ போயிடும். அக்காவுக்கு ரொம்ப வலிக்குன்னு நினைக்கிறேன். வலிக்குதாம்மா செய்யும், பொறுத்துக்க சமயம் கொஞ்சம். வலிக்கு தரும்பா, கொஞ்சம் பொறுத்துக்கால, அதான் இப்போ போயிடும். என்னாச்சு சமயம்? டாக்டர் அவனுக்கு வயிறு வலிக்கு சொல்லாமல் இருக்காரு. அப்படியா? லேசாக இருந்தாலும் தெரியலையோ, சொல்லாமல் இருக்காங்க. சொல்லிதானே விட்டேன், லேசாக இருந்தாலும் வந்துருங்கன்ட்டு. சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே டாக்டர். டாக்டர் என்னாச்சுன்னு எதுவும் சொல்லுங்களேன். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிங்க டாக்டர். சமயா அழாதம்மா. வலிக்கிறோம். பயப்படாதீங்க சௌமியா. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆள், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்ல, நீங்களே பயப்படுறீங்க. வாய திறந்துருக்கு பாப்பால. ட்ரிப்ஸ் போட சொல்லுவேன், கூட இருங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லுவேண்ணே. சரிங்க டாக்டர். சௌமியா பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்கண்ணே.
இந்த வரேன். நீங்கள் கொஞ்சம் வெளியேங்க என்ன கூப்பிட்றேன். பயப்படாதம்மா, நான் அத்தான் வெளியே தான் இருக்கேன்னு. பேபிக்கு டவல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே. எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஓகே ஓகே. இல்லைவா ஆடிக்கிட்டே வருவா, அடங்கவே மாட்டேன். நீ கொஞ்சம் மாடு உனக்கு பயம் இருக்கான்னு தெரியும். ஏய்க்கு எதுக்கா ஒழுங்கா என் கையில் தர்றதா உனக்கு என்னமே இல்லைன்னு தரேன். தாரேன்ட்டு நீ என்ன செல்லம் பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கா இருக்கியா சொல்லு. சும்மா எவ்வளோ அழகா இருக்கா. இது சமயமா எனக்கும் ஆசை இருக்கும், ஆனால் சொன்ன அண்ணன் ஏன் சொல்ல மாட்டேக்காத. ஒழுங்கா இருக்கல அப்புறம் நீயே ஒழுங்கா இருக்க மாட்டேக்க. இப்போ நான் எப்போ ஆசைப்பட்டதா செய்ய நான் செய்வேன். இப்போமாச்சும் சொன்னால் செய்வீங்க, பிறகு சொன்னால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க. தேவையில்லாத கேட்டால் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் எப்போ தான் நிறைவேற்ற? இதுக்கு முன்னாடி பேச மாட்டீங்க, அப்புறம் அப்போ மாற்றி செஞ்சுருக்கலாம்ல. எனக்கு கேட்டிருக்க வேண்டியதுன்னு கேட்டால் மட்டும் அந்தெல்லாம் செஞ்சுருவீங்க. ட்ரெஸ்ஸே போட விட மாட்டேங்கிங்க. பைத்தியம் அப்படி சொல்லிட்டு அதை ட்ரெஸ் போட விட மாட்டேங்க. அழப்பு தேவையில்லாத ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் எல்லாம் வேண்டாண்டிலாம் அதெல்லாம் இப்போவுமே நான் செஞ்சிடணும். குழந்தை பிறந்தா எனக்கு சுத்தமாக செய்ய விட மாட்டேன். அட ஃப்ராடு, எப்படி யோசிக்க வரு? எனக்கு எக்ஸாம் போகலாம், போயிட்டு எனக்கு ஃபேன் ஷர்ட் எடுத்துடணும்னா போடுவேன். ஃபேன் ஷர்ட் வேணுமா? காலத்துண்டா வெட்டி போட போட்டுக்க. இந்த திருச்சி நீ போட புரியா? குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்க. இங்கெல்லாம் போடக்கூடாது, ஊரில் அங்கே மட்டும் தான் பண்ணணும். இன்னும் என் கூட இருக்க மட்டும் தான் பண்ணணும். சும்மாலாம் போட்டுக்கிட்டு வெளியே போகக்கூடாது, புரியுதா? தோலை இப்படியே வெட்டிட்டாள. சரியா? சரி நந்தினிமா, சொல்லுங்க. ஐ லவ் யூமா. என்ன திடீர்னு? சொல்லக்கூடாதப்பா, நீ ஏன் முன்னாடி தானே. அங்கே முன்னாடி தான் சொல்லலாம், இருந்தாலும் இதை எதிர்பார்க்கல. இப்போ சந்தோஷமா இருக்கியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் பார்த்துக்கிறேண்ணா. இல்லை என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்படியா? நல்லா பார்த்துக்கிறேண்ணா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையாகவே இந்த அளவுக்குலாம் என்ன பார்த்துக்குவீங்க? அந்த அளவுக்கு என்ன பிடிக்கணுமா? பைத்தியமாடி, இது என்ன கேள்வி? நீ தான் என் உசுருன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஐ லவ் யூ மாமா. ஓகே. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பிடிக்குமா இல்லை என்னைய பிடிக்குமா? நீ என்ன நினைக்க? சொல்லுங்க. ரெண்டும் பிடிக்குன்னு சொல்லாதீங்க, ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன கேள்வி? நான் எது ஃபஸ்ட்டுன்னு தான் கேட்டேன். வேலை பிடிக்கும் தான், இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கம்பெனியில் வேலை பார்த்துறேன்ல, அதனால இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வேலை இல்லாட்டாலும் வேறு எங்கேனாலும் வேலை பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிச்ச வேலை தான், எங்கேனாலும் பார்க்கலாம். ஆனால் என் முன்னாடி ஃபஸ்ட்டு. சூப்பர் மாமா. ஆனால் நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீ இது பண்ணவே இல்லை. என்னது மாமா? நான் என்ன பண்ணாமல் இருந்தேன்? 3 வருஷமாக நான் உன்கிட்ட பேசாமல் தான் இருந்தேன். உன்கிட்ட நான் எதுவும் சொல்லிட்டு போலையே. இப்போ வந்து பேசினேக்கு அப்புறம் தானே சொன்னேன், பிரியா ஃபோனில் இருந்தோ பவி ஃபோனில் இருந்தோ கால் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது எதுக்கு சொன்னேன்னா, நான் உன்கிட்ட பேசுகிற விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு போனேன். ஆனால் நீ அந்த 3 வருஷம் ஏன் எனக்கு கால் பண்ணி கேட்கல எதுவுமே? பதில் சொல்லு. என்ன கேட்கலன்னு கேட்குங்க? ஏன் என்கிட்ட எந்த பர்மிஷன் கேட்கலன்னு தான் கேட்கேன். ஏன் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்கலாம்ல, உங்கள் அண்ணன் சொல்லணும்ல. நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன்ல, சொல்லியிருப்பேனா இல்லையா? ஆமாம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் தான் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கள்ல, அதான் பயம். அப்புறமா நான் பிரியாட்ட சொன்னேன்ல மாமா, எதுனாலும் அவள் தான் உங்கள்கிட்ட சொல்லிடுவாள்ல, இன்ஃபார்ம் பண்ணிடுவாள்ல. அப்புறம் என்ன, பவி அண்ணன்ட்ட சொல்லிடுவாள்ல, அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லிடும்ல. அண்ணன் என்கிட்ட சொல்லுவான், அது இருக்கட்டும். நீ ஏன் பர்மிஷன் கேட்கலன்னு தான் நான் சொன்னேன். அதான் நீங்கள் இங்கே தான் பரவாயில்ல, உங்கள் முகத்தை வச்சு நான் பார்த்துருவேன்ல. அங்கே இருந்தால் திட்டுவீங்கன்னு பயம், அங்கே போன அப்புறம் கேட்கன்ட்டு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஓயாமல் கேட்டேன்னா டெய்லி நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னு நினச்சேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? உங்கள் அப்பாட்ட போய் கேள்வி என்கிட்டயே கேட்கன்னு கேட்டலாம். அப்படி என்கிட்ட என்ன சொன்னேன்? உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னலாம். அப்புறம் நிறைய மாதிரி கேட்கணும்னு தெரியாதா உனக்கு? சாரி. ஆனால் நீங்கள் என்னையே தான் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கேட்டுருவேன். கேட்டுருவியா? ஆமாம், நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்காம செஞ்சேன்னு அவ்வளோதான், நான் சோழி முடிஞ்சோம்ல. ஊருக்கு வந்து அப்புறம் அடிப்பீங்கன்னு பயம் இருக்கும்ல. சொன்ன நீ பண்ணுற சேட்டையெல்லாம் நான் எப்படி பார்க்கேன்? நீங்கள் சரியான ஆள் மாமா. எதுக்கு மாமா இவ்வளோ நாள் மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்கீங்க? ரீசன் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன?
ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ணுவீங்கன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் அந்த மாமா நான் உங்களை லவ் பண்ணிட்டு அப்படி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன லவ் பண்ணுறது தெரியாமல் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் உங்களை லவ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்க. அதனால் என்கிட்ட பேசாமல் எப்படி தான் இருந்தீங்களோ தெரில. தெரியலையா? என்னென்னலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா. நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன். அதுக்கு தானே சொல்லலை. சொன்னால் நீ பைத்தியமாயிருவேன்னு. நீ வந்து சொன்ன உடனே உங்கள் அண்ணன் சொல்லுடாமா. நான் சொன்னால் அவள் தாங்க மாட்டாடா அப்படின்னு, இருந்துக்கிட மாட்டாடான்னு. நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கூடயோட. நீ இப்படியே வந்து சொல்லுவேன்னு உனக்கு அவ்வளோ தைரியம் தாண்டி. ஆளுக்கு 2 இயர் தான், ஃப்ரீயாக தான். போ, அண்ணன் தனியாக தான் இருக்கா, சந்தோஷமாக இருக்கான். போய் சொல்லிடு இப்போமே, அண்ணன் நாளைக்கு ஊருக்கு போயிடுவான் பிறகு அப்படின்னு. நீ தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. அப்புறம் ஊருக்கு போயிட்டான்னா நீ லவ் பண்ணுறது தெரியாமலே போயிடும் அண்ணனுக்கு. அங்கே ஏதாச்சும் லவ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அதான் சொல்லியிருக்கேன்னா. ஆமாம், அப்புறம் அங்கே போகிறீங்களா சிட்டிக்கு? இவளுக்கு வேற எதையாவது சொல்லி பயன்படுத்திட்டே இருக்காளுங்களாம். அதனால் எனக்கு பயம் ஆயிடுச்சு. சொல்லி வச்சுட்டு நீங்கள் லவ் பண்ணுறது பண்ணலைன்னா அது வேற. ஆனால் சொல்லாமல் இருந்துட்டு நீங்கள் வேற ஏதாச்சும் லவ் பண்ணிட்டீங்கன்னா பயம். பைத்தியம். உன்னை லவ் பண்ணனால தான் நான் இங்கே இருந்தால் மாட்டிக்கிடுவேன்ட்டு அங்கே போனேன். எதுக்கு மாட்டிக்கிடுவீங்க? நீ எதுக்குனாலும் ஏன்ட்டு வந்து நிற்க வந்து நிற்க பிறகு இனிமேல் நான் அவன்கிட்ட சொல்லிடும். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அப்புறம் மாமா என்ன சொல்லுன்னு தெரியலல்ல. அப்புறம் கோபப்பிடிச்சல என்ன செய்ய? அவ்வளோதான். என்ன நீ நான் மிஸ் பண்ண முடியுமா? மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு தான் நான் என்னென்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ல. அதான் அங்கே போயிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அவ்வளோ மாதிரி டெய்லி பேசிகிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட. என்ன மாமா சொல்லிட்டு போனேன்னா என்னை அங்கே இருக்க விட்ருப்பே சொல்லு. ஒரே வருஷத்தில் இழுத்துட்டு வந்துருப்படி. ஹேக்கு வாய்ந்தானே நான் அங்கே போய் உட்காந்து பேசாமல். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிமேல் வந்து வரதை பார்ப்போம். என்னது வருது? என்னது வருது? ஃப்யூச்சர். அதில் என்ன பண்ண போறியா? அதில் என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலி பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணதுக்கு என்ன இருக்குது? இது எல்லாம் உங்கள் முடிவு தானே. ஏய், அவசரப்பட்டு வாயை விட்டுட்ருக்காது தெரியாமல். அப்படியா? என்னோட முடிவு தானே. ஓகேவா? உங்கள் முடிவு தானே எல்லாத்துக்குமே. அப்புறம் என்ன லூஸு எல்லாத்துக்கும். அது வேற. நான் கேட்குறேன் நம்ம லைஃப்பில் என்ன என்னன்னு கேட்டேன். நீ தான் சொல்லணும். என்னன்னு கேளுங்க, சொல்லுதேன். சரி, நீ உனக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பலாம், அதை சொல்லு. எனக்கு புரியல மாமா. இல்லை, எத்தனை வேணும் பிளான் போட்டிருக்க? என்னது? நீ அடி தான் வாங்க வர. தெளிவாக சொல்லுங்களேன். 2 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் ஒருத்தவங்க என் கைக்கு வந்துடுவாங்கல்ல. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? போதுமா? போங்க, இதை தான் கேட்டுட்ருக்கீங்களா? ஆமாம், பிளான் பண்ணாண்டாமா. சொல்லு. என்னடா சொன்னாங்க? வெளியே இருக்க சொல்லியிருக்காங்க 2 பேரையும். உனக்கு வெளியே இருக்காங்க. இப்போ குழந்தை பிறந்துடும் நினைக்கிறேன். அப்படியே சீக்கிரம் வந்து வந்துருமாடா. வந்துடும் பவி. ஏன் இவ்வளோ ஆர்வம்? சின்ன குழந்தைடா, பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அது எங்கே போகுது அந்த குழந்தை? நம்பிட்டு தானே வரும்போது. அப்புறம் என்ன? வரட்டும் பார்ப்போம். சின்னதாக இருக்கும்டா, குட்டியாக இருக்கும்ல. தூக்கு கையிலத்துக்கு நல்லா இருக்கும், அழகாக இருக்கும்டா. நான் தூக்கட்டாடா ஃபஸ்ட்டு. சரி, தூக்கிக்க. அவன் மச்சான் கொண்டு வருவாங்களா? இல்லை அம்மா கொண்டு வருவாங்க. நான் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வரேன்டா. சரி சரி. ஏன் பை, உனக்கு சின்ன குழந்தை ரொம்ப பிடிக்குதா என்ன? ஆமாடா, ரொம்ப புதுசாக இருக்கும். காலு மண்டை எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும்டா. சூப்பராக இருக்கும்டா. அப்புறம் ஏன் நீ எனக்கு கொடுக்க மாட்டேக்க? பாருடா பாரு. தந்தா சரிதான். மச்சான் வந்து குவிஞ்சிடா. அதை நீ சொல்லவே தேவையில்லை. வாங்கும்போது கவனமாக வைக்கணும். வாங்கி புரியுதா? அப்புறம் ஆர்வக்குள்ளாரில் எதையாட்டும் கவனம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கத. சரிடா கவனமாக பார்த்துக்கிறேன். மச்சாட்ட சொன்னியா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு? ஆமாம், அவனுக்கு கால் பண்ணவே இல்லை. சரி, குழந்தை பிறந்தோன்னு சொல்கிறாங்களா, பிறந்தோடனே ஒரேடியாக குட் நியூஸ் சொல்லிடலான்னு பார்த்தேன். சரி, அப்போ வெயிட் பண்ணு. பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்ப்போம். இல்லைன்னா அவன்கிட்ட நியூஸ் சொல்லிடும். சரிடா மச்சாங்க. அவன் எங்கே ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான். குட்டி பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்குல்லடா. குழந்தை பிறக்கட்டும், என்ன குழந்தைன்னு பார்ப்போம். அப்புறமே நம்ம இட்டுறோம். சரிடா, நானும் செலக்ட் பண்ணுவேன். சரி பவி, நீ தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு. வீட்டுக்கு இப்போ தானே முதல் குழந்தை வருது, அதான். சரி சரி, சந்தோஷமா இரு. பதில் சொல்லி. நான் என்ன சொல்லணும்? உங்கள் முடிவு தானே. மாற்ற மாட்டியா? நீங்கள் சொல்லி நான் மாற்றுவேண்ணா. அப்படியா? ரெடியா? எதுக்கு மாமா அப்படி கேட்குங்க? நக்கலாக கேட்குங்களே இருக்கு. நீ தானே சொன்ன ஏன் முடிவு. டஜன் ஓகேவா? வாங்க, ஓட்டிருக்காங்க. நான் போகிறப்போ பைத்தியம் எங்கே ஓடுத? கீழே விழுந்துருப்பேன். பிறவு என்ன பிறகு ஏக்கு ஓடுத? எந்திரி, ஒழுங்கா நிலை. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. திரும்ப கண்ணை குத்திடாதீங்க. குத்த மாட்டேன்டி. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கே கண்ணில்? முண்டை கொண்டு நோண்ட போகிறேன். எதுக்கு இப்படி சொல்லிட்டிய?
சும்மா ஈரம்டி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் கண்ணில்? ஒன்றும் பண்ணலாமா, அது முடிய ஒழுங்கா இது பண்ணிகிட்ருக்கு விடு. பார்லர் வைக்கிங்களா? ஆமாடி, கொழுப்பு தானே உனக்கு. அப்புறம் நீங்கள் அங்கே பண்ணுற வேலையெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. அது நீ பார்லர் போவியாண்ணே? ம் போகிறவன் போக விட்டுருவியலந்தல, நான் பக்கமே போனதில்லை. அப்புறம் எப்படி அழகாக இருக்கு. பவி லூஸு நான் பண்ணுவல. அப்படியா? பவி போயிருக்கலாம். பவி பியூட்டிஷன் தெரியுமா என்ன? கொஞ்ச நாள் போனால் கொடுப்போல. பரவாயில்லையா? அப்போ அவளை அது படிக்க வைக்கலாமே. ஆட்டு கேட்டுக்காங்க. படித்து வச்சுக்கிட்டா எனக்கு யூஸ் ஆகும்ல ஃப்யூச்சரில். மாதம் மாதம் ஆம்பளைங்க வாங்குற சம்பளம் பாதி அங்கே தாண்டி போகுது. என்ன மாமா ரொம்ப அனுபவமா? கேட்டே இருக்கல பிரியா. அப்புறம் என்ன, எல்லா மேக்கப் செட்டு வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு, வேலை கொண்டு வந்துலாம் வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு. ஆனாலும் அங்கே போயிட்டு தானே வரவா. டைம் பாஸ் பண்ண வரேன் மாமா. சும்மாட்டுக்கு பேசியல் பண்ணிட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டு வருவா. டைம் பாஸ் பண்ணதுக்கு நாங்கள் சப்பாத்தி பண்ணி கொடுக்குறேன்னு. உங்கள் தங்கச்சி தானே போகிறா, நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க, அதை அவட்ட கிளங்க. ஏன் தங்கச்சி பண்ண போகிறா, நீ போகாம இருக்கு. பார்த்தீங்களா, நான் போவாமலே இப்படி சொல்லுவீங்க. அப்போ நான் போவேன் இனிமே. போவேன், காலத்துண்டை வெட்டி விடுவேன். எதுக்கு மாமா? எல்லாத்துலேயும் எனக்கு மட்டும் வேண்டாம் வேண்டாங்க. தாஞ்சி மட்டும் சரிங்க. ஏன் பொண்டாட்டிடி இவ்வளோ அழகாக இருக்கேன், இதுக்கு மேலேயே அதை போட்டு அசிங்கப்படுத்த போகிறேன். இந்த அழகு காணாதா? நான் அழகாக இருக்கேன், உங்கள் தங்கச்சி பாசிக்கமாக இருக்கல என்ன? அவளை மட்டும் பார்லர் போக விட்றீங்க. கொழுப்பு தானே உனக்கு. என் தங்கச்சி அசிங்கமாக இருக்கான்னு உனக்கு யார் சொன்னா? தோலைச்சு விட பார்த்துக்கா. என் தங்கச்சி ஒன்றை விட அழகு தானே, அவள் இன்னும் கொஞ்சம் அழகாகிறா, அவ்வளோதான். இது பாங்கு நல்லா ஏமாத்துறீங்களே. அப்போ நான் அழகா இல்லையா? பைத்தியம் சும்மா இரு. 2 பேரும் அழகுதாம்மா, விடுங்க. நல்லா சமாளிக்காதீங்க. ஆமாம், சமாளிக்க கண்டுபிடிச்சிட்டா. அமைதியாக இரு. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க என் முகத்தில்? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுனே. என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்கேன். என் முகத்தில்? உன் முகத்தில் தான் பண்ண முடியும், வேறு யார் முகத்தில் பண்ண முடியும்? ஏமா முகத்தில் பண்ணட்டா? உங்களையும் அடிப்பேன் அவளையும் அடிப்பேன். கண்டிப்பாவா? அடிக்க தெரியும் பார்த்துட்டு இருப்பாவ. கை உனக்கு நீளுது என்ன? அடிப்புன்னு சொல்லிட்டு இருக்க. பின்ன என்ன? சரி, நான் கேட்டதுக்கு ஆன்சர் வரல, பதில் சொல்லு. ஏன் விருப்பம் ஓகேவா உனக்கு? எதுக்கு மாமா கிண்டல் பண்ணுறீங்க? உண்மையாக சொல்கிறீங்க? எனக்கு என்ன டஜன் என்ன டபுள் டஜனாலும் நான் வளர்க்க ரெடி. வாங்க, நானும் ரெடி இல்லை. நான் இப்போ ஒரு ஐடியா சொல்லிட்டா? சொல்லுங்க. ஒன்னால எத்தனை முடியும்னு சொல்லு. எதுக்கு? சும்மா சொல்லுடி, ஒன்னால எத்தனை முடியும்? அது தெரியலையா? அது சாதாரண எத்தனை நாளும் குழந்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் 2 தான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஆப்ரேஷனாக இருந்தால் 2 இருக்கட்டும். மீதி சோரட்டை பாதி வச்சு கொடுமா. பாதி ஏமாட்ட வச்சு விடுவோம். ஓகேவா உனக்கு? உங்களுக்கு அடி கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். திரும்புங்க, கம்பு எடுத்துட்டு வரேன். கம்பு எடுத்துகிட்டு வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். சாமி இரு. எதுக்கு மாமா இப்படி பேசுறீங்க? சும்மா சொன்னடி. ஏன் மாமா, உங்களுக்கு நிறைய இருக்கணும்னு ஆசை என்ன? அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கிண்டல் பேசிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு டைம் இப்படி கேட்டிங்களா, அதான் கேட்கேன். ஆளுக்கு ஒரு குட்டிஸ்னாலே 3000 வீட்டில் 2 6 ஆயிடுது. அதுக்கான தான். அப்படியா? அண்ணன்ல 2 தான் சொல்லியிருக்கானுங்களா? தெரியல அவனை எத்தனை பிளான் பண்ணுறான்னு. நீ அவங்கள்ட்ட சொல்லலையா என்ன? இது அவனை விருப்பண்டி, அதெல்லாம் என்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களுக்கு 2 போதுமா? எனக்கு எத்தனை நாளும் ஓகே தான், ரெடினா சொல்லு. சரி, குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் சொல்கிறேன். ஓகே, டபுள் டம். உங்கள் அண்ணன் கால் பண்ணுறான், சொல்லுடா. டேய் சௌமியா, ஆஸ்பத்திரி கூட்டு வந்துருக்கோண்டா. அப்படியா? என்ன சொன்னாங்க? கூட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுடா. அது பிறந்துடும் சொன்னாங்களா 1 மணி நேரத்தில். அதான் அதுக்கப்புறம் கால் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், உனக்கு குட் நியூஸோட. லேட்டாகும் போல், அதான் சரி இன்ஃபார்ம் பண்ணணும்னு கால் பண்ணேன். ஏன்டா என்னாச்சு? வேறு எதுவும் சொன்னாங்களா? நான் கிளம்பி வரேன். என்னாச்சு? வேண்டாண்டா, ஏய் கலைத இருந்து கூட்டுவா, நான் இருக்கேன்ல. அப்படியா? சரி, அவனை எங்க? 2 பேர் இருக்கல இருமே, அப்புறம் என்ன? அவன் ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான் சௌமியாக்கு. எருமை, அவனை இருக்க சொல்லிட்டு நீ போக வேண்டியதானே வீட்டுக்கு. வீட்டுக்கு போல எருமை மாடி. அவன் இங்கே 2 நைட்டி அவளுக்கு திங்ஸ் வாங்க போயிருக்கான். சரி சரி, பவி கூட அனுப்பிவிட்டேனா? ஆமாடா, மறந்தே போச்சு பேர். சரி, அம்மா எங்க? அம்மா ரூமுக்கு வெளியே இருக்காங்கடா, நான் ரிசப்ஷனில் இருக்கேன். சரி, பிறந்தோடனே நியூஸ் சொல்லு, மனவா அவ கூட இருக்க சொல்லு. சரியா? நீ எதனாலும் வாங்கி கொண்டு கொடு. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா சொல்லு, நான் வரேன். வேண்டாம் வேண்டாம், என்ன பண்ணுறியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு தான் அப்படியே பின்னாடி வீட்டை சுற்றி நடக்க கூட்டு வந்தேன். சரி சரி, குறுக்கு வயிறு வலிக்கணும்ல, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லடா. சரி ரைட். சரி சரி, வைக்கிட்ட அப்புறம் பண்ணுறேன். சரிடா, உடனே பண்ணு. சரிடா. என்னவா? சமயம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்களா? உங்கள் அண்ணன் குழந்தை சீக்கிரம் வெளியே வந்துடும். ஐ சூப்பர். ஆனால் நான் இல்லையே.
சரி போய் பார்த்துக்கலாம் விடு. நீங்கள் போகிறீங்களா? சின்ன வேண்டாங்க, நீ இருந்து கூட்டு வா, நான் இருக்கல பார்த்துக்கிறேன்ட்டான். போகணுன்னா போங்க, போய் பார்த்துட்டு வேணால் மறுபடியும் கூட வாங்க. அதைத்தானே கேட்கேன், வேண்டாங்காமலா. சரி பார்த்துக்குவோம், எதுனா போவோன்னு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ஐ ஜாலி. என்ன ஜாலி? குட்டி குழந்த வர பதிலா விளையாட. இப்போ கவனிப்பு அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சு. வாழை உரிச்சு விடுவேன். அழகா இருக்கடி. அப்படியா? ஆமாம், க்யூட் தேவதை, ஏஞ்சல் டி. போதும், ஏக்கு இந்த ஐஸு. சும்மா தாண்டி. போமா ரூம் போமா. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போ. கால் உலையிலையா? இங்கே இல்லை. சரி, இப்போ நடக்கீங்களா? ம், சரி. சரி வாங்க.